யஸ்யேச்ಛயைவ புவனானி சமுத்பவந்தி திஷ்டந்தி யாந்தி ச புனர்விலயங் யுகாந்தே தஸ்மை சமஸ்தஃலபோக நிபந்தனாய நித்யப்பிரபுத்தமுதிதாய நமः சிவாய. நம்முடைய சனாதன தர்மத்துக்கு அத்தியந்த பிரமாணமானது வேதம். வேத பிரதிபாத்தியமான தர்மம் இது. அதனால இது வைதிக தர்மம். இந்த தர்மத்துக்கு மூலபூதமான வேதங்கள் நமக்கு அத்தியந்த பூஜ்யமானது, பவித்திரமானது. வேதத்துக்கு சமானமாக வேறு எந்த பிரமாணமும் கூட கிடையாது. மீதி பிரமாணங்கள் எல்லாம் வேதத்துக்கு அனுசாரியா இருந்தால் அதை நாம் எடுத்துப்போம். வேதத்துக்கு விருத்தமானால் அதை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். மீமாம்சையிலே பகவான் ஜெய்மினி மகர்ஷி இதை ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். விரோதேத்வனபேக்ஷம் ஸ்யாத் அசதிஹ்யனுமானம் அப்படின்னு சொல்லி, விரோதேது அனபேக்ஷம் ஸ்யாத். வேதத்தோட விரோதம் வந்தால், விரோதம் என்ன அர்த்தம்? வேதம் சொன்னதுக்கு விருத்தமான விஷயத்தை வேற ஏதாவது பிரமாணம் சொன்னால் அந்த பிரமாணம் அனபேக்ஷம், அது நமக்கு தேவையில்லை. இது வேதத்தை அனுசாரமாக எந்த பிரமாணம் சொல்றதோ அந்த பிரமாணத்தை தான் நாங்கள் எடுத்துப்போம். அதனாலதான் ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் வேதத்துக்கு அவிருத்தமாக இருக்கிற வரையிலும் நமக்கு பிரமாணமாக, வேத விருத்தமானால் அது நமக்கு பிரமாணமாக. அப்பேற்பட்ட நம்முடைய பரம பிரமாணமான வேதங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வேதங்கள்ல நமக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பகவத்பாதாள் வேதத்தை பற்றி சொல்ற போது சர்வஜ்ஞ கல்பஸ்யா அப்படின்னு ஒரு விசேஷனம் வேதத்துக்கு சொன்னார். சர்வஜ்ஞ கல்பஸ்ய, வேதம்ங்கிறது சர்வஜ்ஞன் மாதிரி, ஒரு சர்வஜ்ஞனான மனுஷன். மனுஷன் சர்வஜனாக முடியாது, ஈஸ்வரன் தான் சர்வஜன். அப்ப ஈஸ்வரன் எப்படி சர்வஜனோ, அந்த சர்வஜனான ஈஸ்வரனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையோ, அதே போல் வேதமும் சர்வஜன் மாதிரி. அதாவது வேதத்திலிருந்து நமக்கு தெரியாத விஷயம்ங்கிறது ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் நாம் வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சமஸ்தமும் வேதத்தில் அடங்கியிருக்கு. அதனால்தான் வேதம் சர்வஜ்ஞ கல்பம் என்று பகவத்பாதாள் சொன்னார். அப்பேற்பட்ட வேதத்திலே நமக்கு ஸ்ரத்தையும் ஆதரவும் ரொம்பவும் அவசியம். ஏனென்றால் அந்த வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தேசங்கள் ரொம்ப அற்புதமான சந்தேசங்கள்.